வணக்கம். ஒரு கேள்வி ஒரு பதில்ல நம்ம பிரெக்னன்சி பற்றி, அதாவது கர்ப்பகாலம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்க போகிறோம். முதல் 3 மாதங்களை பற்றி பேசிட்டோம். இரண்டாவது 3 காலம், கர்ப்ப காலத்திலேயே செகண்ட் ட்ரைமிஸ்டர் தான் ரொம்ப இனிமையான காலம். அதாவது உங்களுக்கு வாந்தி குறைஞ்சிருச்சு, நல்ல பசி எடுக்குது, உங்களை வீட்டில் யாரும் இது சாப்பிடாத அதை சாப்பிடாதன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஸோ ஹாப்பியாக சாப்பிடலாம், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அண்ட் யூ கேன் கோ. நீங்கள் ஏதாவது கொஞ்சம் போகணும், இங்கே போயிட்டு வரணும், அங்கே போயிட்டு வரணும்னு நினச்சிருந்தா போயிட்டு வந்திருக்கலாம். உங்கள் மகளிர் மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா போங்க, ஊருக்கு போகணுன்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்டேபிளான ஒரு காலம். அந்த கரு நன்றாக பதிந்து ஸ்திரத்தன்மையாக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குது. ப்ளஸ் உங்களுடைய நாசியா வாமிட்டிங் எல்லாம் ஃபுல்லாக நின்றுச்சு. 4வது மாதத்துலேருந்து 10 பேருக்கு இருக்குன்னா 8 பேருக்கு எல்லாமே நின்று போயிடும். ஒருத்தர் 2 பேருக்கு கொஞ்சம் அது கண்டினியூ ஆகும். அவர்களை தவிர 4, 5, 6 மாதங்கள் கர்ப்ப காலத்திலேயே ரொம்ப சுகமான ஒரு நேரம்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் என்ன ஆகுது, குழந்தை முழுமையாக உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ வளருது, அவ்வளோதான். நீங்கள் முதல் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது உருவே அப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ ஃபார்மேஷன் அப்போ தான் வருது. ஆனால் இந்த 4, 5, 6 மாதங்களில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி, க்ரோத், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த மாதங்களில் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருவுற்ற காலத்தில் சில பேருக்கு நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் வரும், பிபி என்று சொல்லக்கூடிய ரத்த அழுத்தம் வரலாம். பிரெக்னன்சி இன்டியூஸ்டு டயபெட்டிஸ் ஆர் பிரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர்டென்ஷன், இதெல்லாம் நீங்கள் டெலிவரி ஆன பிறகு சரியாக போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு பார்க்கறதுக்கு 4வது மாதத்தில் உங்கள் மகளிர் மருத்துவர் சில பரிசோதனைகள் செய்வாங்க. ஒரு 3 வாரத்திற்கு ஒரு முறை நீங்கள் போய் உங்கள் மகளிர் மருத்துவரை பார்த்துக்கணும். பிபி வெயிட் எல்லாம் ரெகுலராக செக் பண்ணிக்கணும். அவர்கள் சொன்ன இரத்த பரிசோதனையை எடுத்துக்கொள்ள வேண்டும்.